So audit and auditor's reports. Section 143, subsection 3, which is very, very important. சரியா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the audit reportல mandatory நீங்க என்னென்னலாம் பார்க்கணும், audit reportல என்னென்ன நீங்க mandatory மென்ஷன் பண்ணணும்னா, whether நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தாங்களா, whether the auditor has obtained, sought and obtained all the information and explanation regarding the financial statement. அதுக்கப்புறம் ஆடிட்டரோட ஒப்பீனியன்ல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பரா இருக்குதா அண்ட் ப்ராப்பரா அவங்க வந்து புக்ஸ் ஆஃப் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா. அண்ட் தென் பிரான்ச் ஆடிட் ரிப்போர்ட் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பரான பர்சன் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா, அது வந்து கம்பெனிக்கு சென்ட் பண்ணிட்டாங்களா. மூணாவது, வெதர் த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ராப்பரா இருக்கா, பேலன்ஸ் ஷீட் P&L வந்து ப்ராப்பரா மெயின்டைன் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணியிருக்கா எல்லா டிரான்சாக்ஷனையும். தென் வெதர் இன் இஸ் ஒப்பீனியன் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளை வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். செக்ஷன் 137 பார்த்தோம் இல்லையா, செக்ஷன் 133 படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி எல்லா அக்கௌண்ட்ஸும் போட்டிருக்காங்களா இல்லையான்றது the auditor has to ensure. And whether அப்சர்வேஷன்ஸ் எதனாச்சும் இருந்தது அப்படின்னா தட் தே ஹாவ் டு மென்ஷன். அண்ட் அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்றதையும் the auditor has to mention. அண்ட் வெதர் எதனாச்சும் டேரக்டர் டிஸ்குவாலிஃபிகேஷன் படி செக்ஷன் 164 படி எதனாச்சும் டேரக்டர் டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காரா அப்படின்றது he has to mention in his auditor report. Listen this very carefully. Question என்னதுன்னா, as per section 143 subsection 3, audit reportல நீங்க என்னென்னலாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா, வெதர் ஆடிட்டருக்கு எல்லாம் கிடைச்சிருக்குதா, தென் அவரோட ஒப்பீனியன்ல புக்ஸ் ஆஃப் கொஞ்சம் ஒழுங்கா இருக்குதா, ஆடிட் ரிப்போர்ட் வந்து பிரான்ச் ஆடிட் கிட்ட இருந்து ஒழுங்கா வந்திருக்குதா, தென் P&L பேலன்ஸ் ஷீட் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா, தென் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா கம்பெனி. அண்ட் தென் ஆடிட்டரோட கமெண்ட்ல எதனாச்சும் அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்குதா, டேரக்ட் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குதா அப்படின்றத he has to mention. And then any qualification, reservation, or adverse remark எதனாச்சும் இருந்தது regarding maintenance of books of account, அவங்க ஒழுங்கா maintenance of books of account ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா அந்த adverse remark-மே he has to mention in his auditor report. அதுக்கப்புறம் adequate financial control system ஒழுங்கா இருக்குதா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், whether the company has proper internal financial control இருக்குதா இல்லையான்றது they have to mention. Then whether company has disclosed the impact of the pending litigation. கம்பெனிக்கு வந்து பெண்டிங் litigation இருக்குது, அந்த பெண்டிங் litigation ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா, இந்த நோட் ஆஃப் எங்க கான்டின்ஜென்ட் லைபிலிட்டியா மென்ஷன் பண்ணிருக்காங்களா இல்லையா, தட் ஆல்சோ the auditor has to ensure. அதுக்கப்புறம் என்னது, இஃப் தேர் இஸ் எனி டிலே இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐபிஎஃப்ல எதனாச்சும், ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்ட் பார்த்தோம்ல, டிவிடெண்ட் வந்து வித்தின் 7 yearsக்குள்ள இஃப் எனி அன்கிளைம்ட் டிவிடெண்ட் தேர் யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு ஐபிஎஃப். அந்த ஐபிஎஃப் ஒழுங்கா பண்ணிருக்காங்களா இல்லையான்றதை யூ ஹேவ் டு மென்ஷன் இன் யுவர் ஆடிட்டர் ரிப்போர்ட். And then whether the dividend declared வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி இருக்குதா, டிவிடெண்ட் டிக்ளேர்ட் அந்த ரிசர்வ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் the reserve should be 15% of the paid up share capital, அது ப்ராப்பரா இருக்குதா, that and all you have to ensure. And then first இது 2023 மாத்திக்கோங்க சரியா. ஆடிட் ட்ரையல் வந்து மேண்டேட்டரி. ஸோ அந்த ஆடிட் ட்ரையல் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றதையும் you have to mention. That's it. Then comes to the CARO. Then comes to what? CARO. Company's Auditor Report Order. இது வந்து என்னதுன்னா, it is a set of questionnaires. This is a set of questionnaires. இந்த questionnaire எல்லாத்துக்கும் எஸ் ஆர் நோ இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு அசெட் வந்து ப்ராப்பரா இருக்குதா, பிசிக்கல் கண்டிஷன் ஒழுங்கா இருக்குதா, ரீவாலுவேஷன் நடந்திருந்தது அப்படின்னா, தென் 10%க்கு மேல ரீவாலுவேஷன் இருந்ததுன்னா தென் அது வந்து ப்ராப்பரா வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி யாருனாச்சும் உங்க பேர்ல இல்லைன்னா எதுக்காக இல்லை அப்படின்றது யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ். அதுக்கப்புறம் பிசிக்கல் வெரிஃபிகேஷன், இன்வென்ட்ரியோடது வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ப்ராப்பரா நடந்திருக்குதா இல்லையா. டிஸ்கிரிபியன்சிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 100 rupees காமிச்சிருக்கீங்க, பட் வந்து நீங்க ரிவ்யூ பண்ணும்போது 85 rupees இருக்கு, அப்ப 10% சேஞ்ச் இருக்கு. ஸோ தென் 10% சேஞ்ச் மேல இருந்துச்சுன்னா அதோடைய இதை வந்து யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ். அப்புறம் குவார்டர்லி ரிட்டர்ன் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் ஃபைல்டு பை கம்பெனி ஹேவிங் ஒர்க்கிங் கேபிட்டல் less than 5 crores. இது வந்து கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. இந்த கேரோ இது வந்து இவ்வளவு சின்னது கிடையாது. ஆக்சுவலி இது ரொம்ப பெருசு. உங்களுக்கு ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாவே they can ask this as a question. நான் கொஞ்சம் ஸ்லோவாவே சொல்றேன், இங்கேயே படிச்சிருங்க இதை. பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி பை மேனேஜ்மெண்ட் அட் ரீசனபிள் இன்டர்வல்ஸ், அது முடிஞ்சது. தென் அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து ரீசனபிள் இன்டர்வல்ஸ்ல they have to check the ஸ்டாக் ப்ராப்பரா இருக்குதா அப்படின்றது they have to check. தென் குவார்டர்லி ரிட்டர்ன் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் டு பி ஃபைல்டு. நீங்க பேங்க் கிட்ட இருந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவுக்கு மேல 5 crore மேல பேங்க் கிட்ட இருந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தென் பேங்க் கிட்ட நீங்க எவ்ரி 3 months ஒன்ஸ் யூ ஹேவ் டு ஃபைல் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸ்டாக் என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு இருக்கு, கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணணும். எப்போ 5 crore மேல ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பேங்க் கிட்ட இருந்தோ இல்ல ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்தோ. ஆர் இஃப் யூ ஹவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் பை த கம்பெனி எங்கேயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு இல்ல கேரண்டி கொடுத்துருக்கு அப்படின்னா தென் தட் ஆல்சோ யூ ஹேவ் டு
மென்ஷன் இன் த கேரோ 2020 கரெக்டா பண்ணியிருக்காங்களா இல்லையான்றத. அண்ட் தென் இஃப் சப்போஸ் டிஃபால்ட் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் கம்பெனி ரீபேமெண்ட் ஆஃப் லோன் எதனாச்சும் பண்றதுல டிஃபால்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தென் தட் ஹாஸ் டு ரிப்போர்ட்டட் இன் த கேரோ. கேரோன்றது கொஸ்டினரிஸ். அந்த கொஸ்டினரியில இது எல்லாமே சைட்ல கொஸ்டின் மாதிரி இருக்கும். கம்பெனி ஒழுங்கா ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, எஸ் நோ கண்டிப்பா கொடுக்கணும். அதே மாதிரி கம்பெனி வந்து அன்டிஸ்பியூட்டட் டியூஸ் எதனாச்சும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டாங்க, கலெக்ட் பண்ணதை கவர்மெண்ட் கிட்ட ரிமீட் பண்ணிருக்கணும். அப்படி ரிமீட் பண்ணலன்னா he has to mention. Again, this is a questionary. ரிப்போர்ட் ஒழுங்கா ஜிஎஸ்டியை வந்து கலெக்ட் பண்ணி பே பண்ணியிருந்தா எஸ்ன்னு சொல்லணும், பண்ணலையா நோன்னு சொல்லணும். நீங்க அப்படியே பிளாங்கா விடக்கூடாது. அதுதான் இதோட மெயின் கிரக்ஸ். தென் கம்பெனி வந்து ஐபிஓ ரைஸ் பண்றாங்க. அந்த ஐபிஓல வந்து இந்த பர்பஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்றாங்கன்னா வெதர் அந்த பர்பஸ்க்காக அந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது they have to mention. தென் ஃப்ராட் எதனாச்சும் நடந்திருக்கு அப்படின்னா the Caro reportல you have to mention that fraud also. That's it. And Caro 2020 of any company is supposed to state for the reason unfavorable or qualified answer. See, whether வந்து yes or no ரெண்டுத்தையுமே you have to mention. It is not option, it is an compulsory. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆடிட் யார் அப்ளிகபிள், செக்ஷன் 145 சிஎம்ஏ மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் இது ஜஸ்ட் யூ கோ த்ரூ, நாட் தட் இம்பார்ட்டன்ட், யூ கோ த்ரூ பிகாஸ் இன் நோ வே இட் இஸ் ரிலேட்டட் டு யூ. காஸ்ட் ஆடிட்னு ஒன்று இருக்கு, அது ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரே ஒரு சிங்கிள் ரீட் கொடுத்துருங்க. டோன்ட் ஸ்பெண்ட் மோர் தென் 5 minutes ஃபார் திஸ். செக்ரட்டரியல் ஆடிட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செக்ரட்டரியல் ஆடிட் யார் மட்டும் தான் பண்ண முடியும், நீங்க மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ செக்ரட்டரியல் ஆடிட் இஸ் கம்ப்ளைன்ஸ் ஆடிட். செக்ரட்டரியல் ஆடிட்க்கு இன்னொரு பேர் என்னது, இட் இஸ் அ கம்ப்ளைன்ஸ் ஆடிட். வெதர் கம்பெனி வந்து எல்லா கம்ப்ளைன்ஸும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது தே ஹாவ் டு என்ஷூர். அண்ட் அந்த கம்பெனி செக்ரட்டரி யார் மட்டும் தான் பண்ண முடியும், ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி மட்டும் தான் பண்ண முடியும். இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், கம்பெனி எவ்ரி லிஸ்டட் கம்பெனிக்கு இது வந்து அப்ளிகபிள். தட் இஸ் லீகல் ஃப்ரேம் ஒர்க் கவர்னிங் secretarial audit. யார் யாருக்கெல்லாம் secretarial audit அப்படின்னா every listed company applicable, every public company having paid up charitable 50 crore or more அவங்களுக்கு applicable, every public company having turnover of 50 crores அவங்களுக்கு applicable, every company which has obtained loan more than or equal to 100 crores, then that company mandatorily has to conduct secretarial audit. பக்கா இந்த secretarial audit பொறுமையா படிங்க, கண்டிப்பா கொஸ்டின் காயின் ஆகும். பிகாஸ் of course நீங்க மட்டும் தான் பண்ண முடியும்ன்றதுனால இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இன் த எக்ஸாமினேஷன். அதே மாதிரி ரோல் ஆஃப் செக்ரட்டரியல் ஆடிட்லாம் இருக்குல்ல, நேற்று சாப்டர்ல கேஎம்பில, அதுவும் யூ ஹேவ் டு பி ரீட் வெரி வெரி கேர்ஃபுல்லி. அப்ளிகபிலிட்டி ஆஃப் செக்ரட்டரியல் ஆடிட் இதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் செக்ரட்டரியல் ஆடிட் அண்டர் செபி ரெகுலேஷன். ஸோ செபி ரெகுலேஷன் என்ன சொல்லுது, அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ உத்யோக் கோட்டக் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா they have recommended these and all secretarial audit for all listed company. அது வந்து inline with the secretarial audit has to be in line with the SEBI regulation. Then secretarial audit to be extended to all material unlisted Indian subsidiary. நேற்று பார்த்தோம் இல்லையா, மெட்டீரியல் இந்தியன் சப்சிடரினா என்னன்றது, அதுக்குமே செக்ரட்டரியல் ஆடிட் அப்ளிகபிள். லிஸ்டட் கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த லிஸ்டட் கம்பெனிக்கு ஒரு சப்சிடரி இருக்கு, அந்த ஹோல் ரெண்டுத்தையும் கன்சாலிடேட் பண்ணும்போது 20% ஆஃப் இன்கம் சப்சிடரி கம்பெனிக்கு தான் வருதுன்னா இந்த சப்சிடரி வில் பி கால்ட் அஸ் unlisted Indian subsidiary, material subsidiary, அதோடைய then அதுக்குமே secretarial audit will be applicable. That is the point here. Then annual audit secretarial report, compliance report, this you will go through. Objective of secretarial auditor, read very very carefully. They will ask this question. First, what is the objective of secretarial audit? First, கம்பெனிக்கு என்னென்னலாம் லா அப்ளிகபிளோ அந்த எல்லா லாவும் கம்பெனி ப்ராப்பரா கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அவங்களுக்கு ஃபேக்டரிஸ் ஆக்ட் அப்ளிகபிள். அந்த ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி ஒழுங்கா கம்பெனி கம்ப்ளை பண்ணியிருக்கான்றது யூ ஹேவ் டு என்ஷூர். எதனாச்சும் நான் கம்ப்ளைன்ஸ் இருந்தது இல்லைன்னா இன்அடிக்குவேட் கம்ப்ளைன்ஸ் இருந்ததுன்னா தட் ஆல்சோ யூ ஹேவ் டு ஹைலைட். மூணாவது யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கஸ்டமர், எம்ப்ளாயி, சொசைட்டி, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யூ ஹேவ் டு திங்க். Then to avoid any unwarranted legal actions, penalties by law enforcing agency and other persons as well. So scope என்னது, ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், என்னென்ன விஷயத்துல செக் பண்ணணும்னா ரெஜிஸ்டர்ஸ் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, ஃபார்ம்ஸ் ஒழுங்கா ஃபைல் பண்ணியிருக்காங்களா, எம்ஓஏ படி தான் எல்லாம் நடந்திருக்குதா, அண்ட் தென் செக்ரட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, டிஸ்க்ளோஜர் ஒழுங்கு கொடுத்துருக்காங்களா, ஷேர் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்களா, டிவிடெண்ட், டெபாசிட்ஸ் இது எல்லாமே ப்ராப்பரா நடந்திருக்குதா, கிளியர். அண்ட் தென் பாரோயிங்ஸ், லோன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே கரெக்டா இருக்கா, சார்ஜஸ் என்ன சார்ஜ் கரெக்டா கிளியர் பண்ணியிருக்காங்களா, சிஎஸ்ஆர் இருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா சிஎஸ்ஆர் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத யூ ஹாவ் டு செக். கிளியர்.
Other major acts and regulation, செக்யூரிட்டிஸ் அண்ட் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி நடந்திருக்காங்களா, தென் டெபாசிட்டரிஸ் ஆக்ட். சி தெர் இஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் செபி இருக்கு அப்படின்னா தென் செபியோட ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்றதை யூ ஹேவ் டு செக். தீஸ் அண்ட் ஆல் வாட் தீஸ் ஆர் ஆல் த ஸ்கோப் ஆஃப் செக்ரட்டரியல் ஆடிட். கிளியர்? Then just you give a single reading, that is fine. So எதுக்காக நீட் ஃபார் செக்ரட்டரியல் ஆடிட், தட் பாயிண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கேட்கலாம். ஸோ அதனால ஒன் செகண்ட் இதுக்கும் வேஸ்ட் பண்ணிக்கலாம். படிச்சாலே புரியும். எஃபெக்டிவ் மெக்கானிசம்க்கு அதுக்கப்புறம் ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக தான் நடக்குது அப்படின்றது. தென் இட் வில் ஸ்ட்ரென்தன் த குட்வில் அண்ட் இமேஜ் அண்ட் குட்வில் ஆஃப் த கம்பெனி இந்த மைண்ட் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ். நீங்க எல்லாமே ப்ராப்பராக இருக்கு அப்படின்னா தென் ரெகுலேட்டர்ஸ் வில் பி ஹாப்பி. திஸ் வில் பி எஃபெக்டிவ் டூல் ஃபார் compliance of risk management tool and effective governance. It helps the investor-க்கும் compliance-ல எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத investors also they can know by your secretary auditor report. Then secretary auditor report, of course, it is appointed by the board meeting-ல board தான் வந்து appoint பண்ணுவாங்க உங்களை. Role of company secretary, just go through, you will be able to understand. Internal audit-க்கு நேத்து பார்த்தது இருக்குல்ல, நேத்து பார்த்தோம்ல 25, 50, 100, 200 அந்த அப்ளிகபிள் தான். யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த கம்பெனில லிஸ்டட் எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் இன்டர்னல் ஆடிட் அப்ளிகபிள் அப்படின்னா இந்த எல்லா லிஸ்டட் கம்பெனிக்கும், அப்புறம் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனியா இருந்ததுன்னா அப்படின்னா 25, 50, 100, 200 அந்த கண்டிஷன் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ஒன்னோட ரிப்பீட்டட் அகைன். இன்டர்னல் ஆடிட்டரா யார் வேணா இருக்கலாம், சிஏ இருக்கலாம், சிஎம்ஏ இருக்கலாம், சிஎஸ்ஆர் இருக்கலாம், இல்ல வந்து பிகாம் முடிச்சவங்க கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். தட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த போர்டு. ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் டேபிள். That's it. With this, we are through with the revision. Specimen resolution formats, just you go through, you will be able to understand it. And again, I'm repeating, எந்தெந்த ரெசல்யூஷன்லாம் ஸ்பெசிமன் காப்பி இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இட் வில் நாட் டேக் தட் மச் ஆஃப் டைம், பட் ஈஸியா 5 மார்க் ஃப்ரீக்கு வர மார்க் அது தயவு செஞ்சு விட்டுட்டு வந்துடாதீங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அதுல இருந்து வரும். With this, we are through with the revision.